பாரு, நான் உயிரோடு இருக்கணும்னா தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கு சூடு சொரணன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா இப்பவே இங்கிருந்து போயிரு. வந்துட்டியா? இந்த காப்பியை கொண்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு வா. ஒன்னும் தேவையில்ல. என்னடி? ஏன் பாட்டி நீயும் என்ன டார்ச்சர் பண்ணிருக்கிற? யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னடி? எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிடலான்னு தோணுது. ஏய், என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ? இன்னும் என்ன பாட்டி ஆகணும்? என் வாழ்க்கையே போயிடுச்சு பாட்டி. நீங்க பாட்டில் இப்படி கிளம்பி போட்டா எப்படி சார்? எனக்கு வேற என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. அவங்க ஏதோ கோவத்துல மட்டும் இருந்தா சரி பண்ணிடலாம். ஆனா அவங்க என்ன வெறுக்கிறாங்களே, இது எப்படிங்க என்னால சரி பண்ண முடியும்? சார் அப்படிலாம் இருக்கவே இருக்காது சார். சத்யாவால என்னைக்குமே உங்களை வெறுக்கவும் முடியாது சார். சும்மா கோவத்துல ஏதாவது சொல்லியிருக்கோம் சார். சார் சத்யா உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறது எங்களுக்கு தான் சார் தெரியும். அதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கலாங்க. ஆனா இப்ப அவங்க என் மேல வெறுப்புல தான் இருக்காங்க. அது அவங்க என்கிட்ட பேசின வார்த்தையில மட்டும் தெரியல, அவங்க என்ன பார்க்குற பார்வையிலே தெரியுதுங்க. சார் உண்மையாக லவ் பண்ணுறவங்க துரோகமே பண்ணியிருந்தாலும் அவங்களால வெறுக்க முடியாது சார். சத்யா உங்களை உண்மையாக லவ் பண்ணிச்சு சார். அதனால் உங்களை வெறுக்கலாம் சான்ஸே இல்லை சார். எங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சத்யாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுங்க சார். ஏங்க, ஒரு வாட்டி இல்லைங்க, 1000 வாட்டி கூட நான் ட்ரை பண்ண தயாராக தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு அவங்க மனசு மாறணுமே. சார் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சார், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், காணோம். அவன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு? ஏய், என்னடி பேச்சு இதெல்லாம்? மாப்பிளைய காணோம்னு சொல்ற, அலட்சியமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற. அது இப்ப நான் என்ன பண்ண சொல்ற? எங்கேயாவது வெளியே போயிருப்பான், வருவான். மாப்பிள்ளை அப்படி எல்லாம் சொல்லாம வெளியில போற ஆள் கிடையாது. அப்ப நான் என்ன அவனை முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிறேன்? சொல்லாம வெளில போனானா அது அவன் தப்பு. அதுக்கு நீ அவனாண்டதான் ஏன்னு கேட்கணும். அத்தை விட்டு என்னன்னு கோபப்பட்டு நிறுற? ஏய், அவரு உன் புருஷன். அத நீதான் சொல்லிக்கணும். என்னடி, என்ன ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? திரும்பவும் அவர் கூட ஏதாவது சண்டை போட்டியா? ஒன்ன தாண்டி கேக்குறேன். ஆமா, சூடு சொரணன் தான் இந்த வீட்டு விட்டு போயிருன்னு சொன்ன. இருந்திருக்கும் போல போயிட்டான். என்ன வேணாலும் பேசிருக்கட்டும். அதுக்காக வீட்டுக்கு வந்த மாப்பிளைய இப்படியா கேவலமா பேசுறது? என்னடி, என்ன அவர் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு? புரிஞ்சுக்காம ஏதோ வாய் வார்த்தையில 2 வார்த்தை தப்பா பேசிருப்பாரு. அவரே அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. அதுக்கப்புறமும் ஏண்டி இப்படி வீம்பு புடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை புத்திசாலின்னு தன்மையானவனு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீயும் இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி அவசர புத்தியாவும் வீம்பு பிடிச்சவளாவும் இருக்கியே. இங்க பாரு, இப்பவே மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி நீ பேசுனதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு. முடியாது பாட்டி, முடியாது. எங்க மாப்பிள்ள போயிட்டீங்க? உங்களை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை பாட்டி, வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது. அதான் சும்மா அப்படியே வெளியில் போயிட்டு அத்தைக்கு பழமும் சத்யாக்கு கேக்கும் வாங்கிட்டு வந்தேன்.
நீங்க காணோன்னு பதறி போயிட்டேன் மாப்பிள. ஏன் பாட்டி பதறீங்க? நான் சொல்லாம எங்க போறேன்? இந்தாங்க பாட்டி, இது அத்தைகிட்ட கொடுங்க. ம். நான் கேட்டேனா? கேட்கலன்னா என்னங்க, இது கேக்கு தானே, அதான் கேட்காம உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? என்னங்க இப்படி முறைக்கிறீங்க? ஓ, இவ்வளவு தூரம் நம்ம பேசியும் இவனும் வீட்டை விட்டு போகாம இருக்கான் தானே? ஆக்சுவலி உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கிறப்போ அது எப்படி சரி பண்றது தான் நான் பார்க்கணும். அதை விட்டு நான் கோச்சிட்டு போயிட்டேன் எப்படிங்க? இந்த மாட்டுக்கு நீங்க எத்தனை சூடு போட்டாலும் அது இனி இங்கதான் இருக்கும். ம், நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க கிட்ட சூடு சொன்ன எல்லாம் பார்க்க கூடாது. நீங்க என்ன பேசினாலும் சரி, நீங்க இல்லாம இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். வாங்க அத்தை, பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஆமா சத்யா, மாப்பிள்ள சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. ஆ, வா போலாம். அம்மா, அது நான் வரலம்மா, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டி நீ தனியா இங்க இருந்து என்ன பண்ண போற? இல்ல பாட்டி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது, அதான். பாத்தீங்களா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. ரிலாக்ஸா வெளியில போயிட்டு வந்தா எல்லாமே சரியாயிடுங்க. வாங்க. ஏண்டி மாப்பிள தான் கூப்பிடுறாருல, வா போலாம். பாட்டி, ஆ, ஏங்க பரவாயில்லங்க, நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், கொடுங்க. இங்க பாரு, உன் கையில தான் அடிபட்டிருக்குல்ல, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். தேங்க்ஸ்ங்க. எனக்கு எதுக்குமா நீ தேங்க்ஸ் சொல்ற? நான் தான் உனக்கு காலம் பூரா நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஏங்க? நான் பண்ண தப்பால 5 வருஷம் நம்ம பிரிஞ்சிருந்தோம். உன் அருமை அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என் தப்ப உணர்ந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டதும் உடனே மன்னிச்சு ஏத்துக்கிட்டியே. கோவத்துல ஏதோ 4 வார்த்தை பேசிட்டீங்கன்றதுக்காக நானும் கோச்சிட்டு போயிருக்க கூடாதுங்க. தேவையில்லாத பிடிவாதத்தினால தேவையில்லாம 5 வருஷத்தை வாழாமலே விட்டுட்டோம். நம்ம பொண்ணு தினமும் அப்பா எப்ப வருவாருன்னு கேக்குறப்போ என்னால பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். இனிமே இந்த தப்ப நாம ஜென்மத்துக்கும் பண்ணக்கூடாது. இனிமே அப்படி நடக்காது.